ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாரங்கி புக்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசன் பார்ப்போமா. லெசன் நேம் என்ன தெரியுமா? நீமா கி தாதி. நீமா வந்து பொண்ணோட பேர், அவங்களோட பாட்டி அப்படிங்கிற கதையோட பேர். வாங்க கதைக்குள்ளே போகலாம். नीमा दोपहर में 2 बजे स्कूल से लौटती है. அப்படின்னா நீமா வந்து दोपहरனா மதியானம், 2 बजेனா 2 மணிக்கு स्कूल से लौटती है ना ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. इस समय घर पर सिर्फ दादी होती है. அப்படின்னா அந்த டயத்தில், எந்த டயத்தில்? மத்தியானம் 2 மணிக்கு. அந்த டயத்தில் கர்ப்பர்னா வீட்டில், சிரஃப்னா மட்டும், பாட்டி மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட பாட்டி? நீமாவோட பாட்டி. வே கஹி நஹி ஆத்தி ஜாத்தி ஹே. அப்படின்னா அந்த பாட்டி எங்கேயும் போயிட்டு வர மாட்டாங்களாம். ஏன்னா பாட்டியில் வயசானவங்கள, அதனால அவங்க எங்கேயும் போயிட்டு வர மாட்டாங்களாம், வீட்டிலே தான் இருப்பாங்களாம். வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். நீமா दोपहर में 2 बजे स्कूल से लौटती है. इस समय घर पर सिर्फ दादी होती है. वे कहीं नहीं आती जाती हैं. இப்போ வாங்க செகண்ட் பேசேஜ் பார்க்கலாம். कभी बैठे बैठे सब्जी काट रही होती है. कभी எப்பயாச்சும் बैठे बैठेனா உட்காந்துக்கிட்டு, சப்ஜினா காய்கறி வெட்டுறது, காட் ரஹி होती है வெட்டிட்டு இருப்பாங்க. யாரு? பாட்டி. எப்பயாச்சும் அந்த பாட்டி வந்து உட்காந்து காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்லேயும் பாட்டி தாத்தாலாம் வந்தாங்கன்னா வேலை பார்ப்பாங்களா, உட்காந்துட்டு வேலை பார்ப்பாங்களா, அந்த மாதிரி இந்த பாட்டியும் வேலை பார்க்குறாங்க. இப்போ வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உன்கே குட்னோமே தர்த் ரஹ்தா ஹை. அப்படின்னா அவங்களுக்கு குட்னோனா நீ, மொட்டுல வலிக்குது. யாருக்கு? பாட்டிக்கு வலிக்குது. இஸ்லியே வ அப்னே குட்னோமே தேல் மல் ரஹி ஹோத்தி ஹை. அப்படின்னா அவங்களுக்கு வலிக்குது இல்லையா, அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நீல, குட்னோனா நீல மொட்டுல, தேல்னா ஆயில், எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ஹே நீமாக்கா பஹுத் இந்தஜார் ஹோத்தா ஹை. உன்ஹேனா யாரை சொல்கிறாங்க? பாட்டியை. அவங்களுக்கு வந்து நீமா எப்போ வருவா, வீட்டில் எப்போ வருவாங்கிற இந்தஜார்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார்? பாட்டி. யாருக்காக? நீமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். உன்கே குட்னோமே தர்த் ரஹ்தா ஹை, इसलिए वह कभी अपने घुटनों में तेल मल रही होती है. उन्हें नीमा का बहुत इंतजार होता है. और அடுத்த பேசேஜ் பார்க்கலாம். நீமா ரோஜ் खाना खाते खाते स्कूल की बातें सुनाती हैं. அப்படின்னா நீமா வந்து ரோஜ்னா டெய்லி, खाना खाते खातेனா சாப்பிட்டுக்கிட்டே, ஸ்கூல் கி பாத்தே சுனாத்தி है ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. நம்ம பசங்க, நீங்களும் சொல்லுவீங்களா பசங்களா? ஸ்கூல்லேருந்து வந்து அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, பாட்டி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி அந்த குழந்தையும் அவங்க பாட்டிக்கிட்ட டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே ஸ்கூலில் நடந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? நீமா. தாதி பி உஸ்ஸே खूब बातें करती हैं. அப்படின்னா பாட்டியும் அவங்க கிட்ட நிறைய பேசுறாங்க. ஷாம் கோ நீமா खेलने जाती है. அப்படின்னா ஈவினிங் சாயங்காலம் நீமா வந்து விளையாடுறதுக்கு போறாங்க. एक दिन नीमा खेलने के लिए जाने लगी तो ஒரு நாள் நீமா விளையாட போகும்போது தாதி போலி நீமா தோரி தேர் பேட் ஜா. அதாவது பாட்டி என்ன சொல்றாங்க? கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ அப்படின்னு. எதுக்கு? அவங்களுக்கு தனியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. பாட்டிக்கு வீட்டில் தனியா இருக்க பிடிக்கல. அதனால நீ விளையாட போகாத, கொஞ்ச நேரம் என் கூட உட்காரேன் அப்படின்னு அந்த பாட்டி அழகா அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. யார்கிட்ட? நீமாட்ட. கியூ நீமா பலட்கர் போலி. ஏன் அப்படின்னு அடுத்து எதிர்த்து கேட்குறா. எதுக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படின்றத பாட்டிகிட்ட கேட்குறாங்க. மேரா சமய நீ கட்டா, எனக்கு பொழுதே போகலை. சமயனா டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து நீமாட்ட சொல்கிறாங்க. இந்த पैसेज फर्स्टலேருந்து பார்க்கலாம். नीमा रोज खाना खाते खाते स्कूल की बातें सुनाती है. दादी भी उससे खूब बातें करती है. शाम को नीमा खेलने जाती है. एक दिन नीमा खेलने जाने लगी तो दादी बोली नीमा थोड़ी देर बैठ जाओ. क्यों? नीमा पलट कर बोली मेरा समय नहीं कटता. दादी बोली. இப்போ வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். நீமா ருக்கி. நீமா வந்து வெயிட் பண்ணுறா, உட்காந்துட்டா இருக்கா. फिर दौड़कर दादी की चप्पल ले आई और बोली. வேகமாக ஓடி போய் பாட்டியோட செப்பல் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் சொல்கிறா, பாட்டி நீங்களும் என் கூட விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி, खेलने में समय बहुत जल्दी कटता है. அப்படின்னா விளையாண்டுனா டைம் போகிறதே தெரியாது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீமா ருக்கி. फिर दौड़कर दादी की चप्पल ले आई और बोली दादी आप भी मेरे साथ खेलने चलिए. खेलने में समय बहुत जल्दी कटता है. मैं 5 बजे खेलने जाती हूँ पर 10 मिनट में ही 6 बज जाते हैं.
வாங்க அடுத்த पैसेज பார்க்கலாம். दादी जोर से हंसी. பாட்டி வந்து சத்தமா சிரிக்கிறாங்க. फिर वे दोनों खेल के मैदान की ओर चल पड़े. அவங்க ரெண்டு பேரும் खेल के मैदान प्ले ग्राउंडுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாரு? நீமாவும் நீமாவோட பாட்டியும். வாங்க இப்போ இந்த லெசனோட மீனிங்ஸ் பார்க்கலாம். दोपहर आफ्टरनून மதியம், लौटी टू रिटर्न திரும்புவது, सब्जी वेजिटेबल காய்கறி, घुटनों நீ முட்டி, इंतजार टू वेट காத்திருப்பது, दौड़कर टू रन ஓடுவது, खेलने टू प्ले விளையாடுவது, समय टाइम நேரம், जल्दी फास्ट விரைவாக, ஹசி டு லாவ் சிரிப்பது. அவ்வளோதான் மீனிங்ஸ் முடிஞ்சிருச்சு. வாங்க இந்த லெசன்ல இருக்கிற ரெண்டு fill in the blanks பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், इस कहानी में कौन कौन है? इस कहानी में नीमा और दादी हैं. सेकेंड क्वेश्चन, नीमा स्कूल की बातें दादी को बताती है. அப்படின்னா நீமா வந்து ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்த அவங்க பாட்டிட்ட சொல்றா. आप स्कूल की बातें किसे बताते हैं? நீங்கள் ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்தை யார்கிட்ட சொல்வீங்க? மம்மி और பாப்பா. ஓகே, அப்போ அம்மா அப்பாட்ட சொல்வோம். அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிச்சு. இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.